ஐபிஎல் தொடர்ல ஹைதராபாத் கிட்டையும் தோல்வி அடைஞ்சு பிளே ஆஃப் வாய்ப்பை ஏறக்குறைய இழந்திருக்கு சென்னை. சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்த இந்த மேட்ச்ல டாஸ் ஜெயிச்ச ஹைதராபாத் ஃபீல்டிங்கை தேர்வு செய்ய சில மாற்றங்களோட களமிறங்கின சென்னை அணிக்கு ஆரம்பமே சறுக்கல். ஷமி வீசின முதல் பந்திலேயே ஆட்டம் இழந்தாரு ஷேக் ரஷீத். அடுத்து வந்த சாம் கரன் சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழக்க இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே பவுண்டரிகளா விளாசினாரு. 30 ரன்களுக்கு ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆக ஜடேஜா 21 ரன்களை சேர்த்தாரு. சென்னை அணிக்கு முதல் போட்டியில் ஆடின டிவால் பிரீவிஸ் அதிரடியா விளையாடி சிக்ஸர்களை பறக்க விட்டாரு. 42 ரன்கள் எடுத்து கமிந்து மெண்டிஸோட அபார கேட்சால பிரீவிஸ் ஆட்டம் இழக்க சிவம் துபே, கேப்டன் மகேந்திர சிங் தோனி சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாங்க. தீபக் ஹூடா 22 ரன்கள் சேர்க்க கடைசி ஓவர்ல 154 ரன்களுக்கு சென்னை ஆல் அவுட் ஆச்சு. அடுத்து 155 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடின ஹைதராபாத்ல அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆக சற்று நேரம் தாக்கு பிடிச்ச டிராவிஸ் ஹெட் 19 ரன்கள் எடுத்து கம்போஜ் கிட்ட போல்ட் ஆனாரு. 44 ரன்கள்ல இஷான் கிஷன் ஆட்டம் இழந்தப்போ போட்டி சென்னை பக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா டியூ இருந்தது ஹைதராபாத்துக்கு சாதகமாச்சு. அடுத்ததா அனிகேத் வர்மா, கமிந்து மெண்டிஸ், நிதிஷ்குமார் ரெட்டி பொறுப்பா விளையாட 19 ஓவர்கள்ல 5 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டின ஹைதராபாத் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு. சேப்பாக்கத்துல முதல் முறையா ஹைதராபாத் ஜெயிச்சிருக்கு. அதே சமயம் நடப்பு சீசன்ல சேப்பாக்கத்துல தொடர்ந்து 4வது தோல்வி அடைஞ்சிருக்கு சென்னை. ஒரு காலத்துல சென்னையோட கோட்டையா பார்க்கப்பட்ட சேப்பாக்கத்தை இந்த சீசன்ல மத்த டீம் எல்லாம் ஜெயிச்சு உடைச்சிருக்கு. 9 மேட்ச்ல 7 மேட்ச்ல தோத்து போய் பிளே ஆஃப் வாய்ப்பு ஏறக்குறைய சென்னை இழந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த சீசன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சோகத்துல மூழ்கிட்டாங்க ரசிகர்கள். நடப்பு ஐபிஎல் சீசன் சென்னை அணிக்கானது இல்லை என்றும் அடுத்த ஆண்டு சென்னை அணி கம்பேக் தரும் என்றும் ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இன்னும் கொஞ்சம் ரன் ரேட் மட்டும் விளையாண்டுருந்தா இன்னும் ஹோப் இருந்திருக்கும் கடைசியில். பட் தோத்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் சீசன் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணுவோம், ஹோப் பண்ணுறோம். அதனால சிஎஸ்கே இது ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. இன்னும் ஒரு 20 ரன் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். இது தலையோடைய லாஸ்ட் இயர்லாம் கிடையாது. அவர் கண்டிப்பாக தசம் ஆடுவார். ஆனால் யாரும் அவரை ஹேட் பண்ண மட்டும் வேணாம். கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபார் நல்லா விளையாடினாங்க. பட் இந்த இயர் நம்ம இயர் இல்லை. பிகாஸ் தோனி லாஸ்ட் 5 இயர்ஸ் கோல்டன் பீரியட் இருந்துச்சு. தோனி கப்பு கொடுத்தாரு. பட் இந்த இயர் ஓகே. ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு நம்ம கிட்ட போயிடலாம் அப்படின்னு. பட் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ மேபி அடுத்த 5 மேட்ச் மேபி நம்ம கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணணும். பட் ஸ்டில் இந்த ஐபிஎல் கண்டிப்பாக டு பி ஃபர்காட் அது. ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் நல்ல சூப்பர் கம்பேக்காக நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.